ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான ஆபத்தெல்லாம் வரும்னு தெரியுமா? வேலைன்னு வந்துட்டோம், உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே முடியாது, என்ன பெருசாக தப்பு பண்ணுறோன்னு கேட்குறீங்களா? சிகரெட் பிடிச்சா என்ன நோயெல்லாம் வருமோ அத்தனை நோயும் வரும்னு மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க. டயபெட்டிஸ், ஹை பிளட் ப்ரெஷர், ஒபிசிட்டி, புற்றுநோய், ஹார்ட் அட்டாக், பக்கவாதம்னு எல்லா நோயும் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கான். தொடர்ந்து உட்காந்துக்கிட்டே இருக்கவங்களுக்கு ரத்த சர்க்கரை அளவும் கொழுப்பும் சீக்கிரமாகவே அதிகமாகிடும்னு எச்சரிக்கிறாங்க. இது ரெண்டும் தானே எல்லா நோய்களுக்கும் அடிப்படை. சரி, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வே கிடையாதான்னு நீங்கள் கேட்குறது புரியுது. 30 நிமிஷத்துக்கு ஒரு முறை சேர்லேருந்து எழுந்திரிச்சு நில்லுங்க. 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை முடிஞ்சால் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க மருத்துவர்கள். இல்லைன்னா சீக்கிரமே நோயாளியாக வேண்டியது தான். உட்காந்துக்கிட்டே இருக்கிறதும் சிகரெட் பிடிக்கிறதும் ஒன்று தான் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனால் நம்பி தான் ஆகணும். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அக்கறையோடு அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.